அந்த பேர்லேயே இருக்குது நீச்ச பங்கம். அதாவது நீச்சம் அப்படிங்கிறது ஒரு காயத்தை கொடுக்காத நல்லது செய்யாது அப்படிங்கிறது தான் நம்மளோட ரூல். செவ்வாய் நீச்சமாக இருக்குது அப்படின்னா ஹஸ்பண்ட் சார்ந்த ஒரு பிரச்சனை, சொத்து சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க பட்டுட்டு தான் இது பண்ணுறாங்க, மேன்மைக்கு வராங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சமாக இருந்தால் நீச்ச பங்கம் ஏற்படுது. இல்லை வீடு கொடுத்த நட்சத்திரம் உச்சம் இல்லைன்னா ஆட்சி அப்படின்றதுல இருந்தால் நீச்ச பங்கம் ஏற்படுதுங்களா? ஜோதிட நட்சத்திரங்களில் ஒருவரான திருமதி சௌந்தர்யா மேடம் அவர்கள் நீச்சபங்க ராஜயோகம் என்ற தலைப்பில் மேடம் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். வாங்க மேடம். எப்பயும் சொல்கிற மாதிரி தத்புஷாய் வித்மகே வக்ரதுண்டாய தீமகின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன். இன்றைக்கி பேச இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீச்சபங்க ராஜயோகம். இப்போ ரீசெண்டாக எல்லாருமே நீச்சபங்க ராஜயோகம்ங்கிற பேரை நிறைய டைம் கேட்டுகிட்டே இருக்கோம். அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வர கிளைண்ட்டுங்களே பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் யூடியூப்பில் பார்த்து எடுத்துடுறாங்க. புதன் மீனத்தில் இருக்க நீச்சம், சூரியன் துலாத்தில் இருக்க நீச்சம் அப்படின்றதெல்லாம் பார்த்து எடுத்துட்டு என்கிட்ட நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு நீச்ச பங்கம் அப்படின்னா என்ன? அந்த பேர்லேயே இருக்குது நீச்ச பங்கம். அதாவது நீச்சம் அப்படிங்கிறது ஒரு காயத்தை கொடுக்காத நல்லது செய்யாது அப்படிங்கிறது தான் நம்மளோட ரூல். காயத்தை கொடுக்காத அப்படின்னா நீச்சம் ஏற்பட்ட கிரகம் அதோட வடுவை கொடுத்துருது. வடு அப்படின்னா இப்போ புதன் நீச்சமாக இருக்குது அப்படின்னா படிப்பில் தடை தாமதம் ஏற்பட்டே இருக்கும். செவ்வாய் நீச்சமாக இருக்குது அப்படின்னா ஹஸ்பண்ட் சார்ந்த ஒரு பிரச்சனை, சொத்து சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க பட்டுட்டு தான் இது பண்ணுறாங்க, மேன்மைக்கு வராங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். சரி, எப்போ எந்தெந்த இடத்துலலாம் நீச்ச பங்கம் அடையுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். நீச்சம் பெற்ற கிரகத்தோட உச்ச கிரகங்கள் சேருது அப்படிங்கிற பட்சத்தில் நீச்ச பங்கம் ஏற்படுது. வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சமாக இருந்தால் நீச்ச பங்கம் ஏற்படுது. இல்லை வீடு கொடுத்த நட்சத்திரம் உச்சம் இல்லைன்னா ஆட்சி அப்படின்றதுல இருந்தால் நீச்ச பங்கம் ஏற்படுதுங்களா? இது இல்லாமல் சந்திரன் கேந்திரத்துக்கு அமைஞ்சாலும் நீச்ச பங்கம் ஏற்படுதுன்ற ஒவ்வொரு ரூல் சொல்கிறாங்க. சரி, நீச்ச பங்கம் ஏற்பட்டுருச்சு. நீச்ச பங்கம் ஏற்பட்டதெல்லாம் ராஜயோகமா? நீச்ச பங்கம் ஏற்பட்டதெல்லாம் ராஜயோகமான்னு கேட்குறேன். இல்லை. என்னதுங்க? வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்காரு. சரி, சாரம் கொடுத்தவங்க உச்சமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ராஜயோகமாக செயல்படுமா? செயல்படாது. எப்போ நமக்கு ராஜயோகமாக செயல்படுது அப்படின்னா சந்திரனுக்கு கேந்திரத்துலேயும் திரிகோணத்துலேயும் இந்த அமைப்பு இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு ராஜயோகங்களாக செயல்படுது. இல்லை அப்படின்னா லக்னத்துக்கு கேந்திரத்துலேயும் திரிகோணத்துலேயும் இருக்கும் போது மட்டும்தான் செயல்படுது. சரி, அந்த நீச்சபங்க ராஜயோகங்கள் என்னத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னா, நீச்சம் பெற்ற கிரகம் ராஜயோகத்தை எப்போ செய்யும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீச்சம் பெற்ற கிரகம் என்னத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னா, நம்ம வீட்டில் அது சார்ந்த துர்மரணங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ சனி பகவான் நீச்சமாக இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பங்காளி சைடு யாராவது ஒருத்தர் துர்மரணம் ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த ஆன்மா நமக்கு நல்லதை செய்யவும் காத்திருக்கும், கர்ம வினையாக கெட்டதை செய்யவும் காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். சரி, நீச்ச பங்கம் அந்த பாகையில் பங்கம் பெறுது பார்த்தீங்களா, அது வரலுமே நம்ம கர்ம வினைக்கு ஏற்ப தீமைகளை மட்டுமே கொடுக்கும். அந்த பங்கம் விளங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல அசல சட்டை போய் கொடுத்தீங்க அப்படின்னா பங்கம் விலகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த பிரார்த்தனை பண்ணணும். அதாவது சனி பகவான் நீச்சமாக இருக்காரு, புத பகவான் நீச்சமாக இருக்காரு, என்ன மாதிரி வழிபடணுன்றது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வழிபாடை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு மேன்மை கொடுக்கும். அதாவது நீச்ச பங்கம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நீச்ச பங்கம் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு காயங்களை கொடுத்துட்டு அந்த காயத்துக்கான மருந்தையும் கொடுக்குது, அதுக்கான ப்ரைடையும் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம கருத்து. சரி, என் ஜாதகத்தில் 2 நீச்ச பங்க ராஜயோகம் இருக்குங்க அப்படின்னா வாழ்க்கையில் 2 டைம் தோல்வி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வருவாங்க. இவங்களுக்கு எப்பயுமே தோல்விக்கு அப்புறம் தான் வெற்றி. தோல்வி அடையிறாங்க, அசிங்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க சரி இதுக்கு மேலே நம்ம மேலே வரப்போகிறோம் அப்படிங்கிறத நம்மளே தட்டிக்கணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. சரிங்க, சரி, இப்போ இந்த அளவுக்கு சொல்லிட்டீங்க. நீச்சபங்க ராஜயோகம் 2 இருக்குது 3 இருக்குது என்னுடைய ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன்.
அதுக்கான ஒரு சில குறிப்பெல்லாம் நான் சொல்கிறேன். இங்கே வந்துட்டு சுக்கிரன் வந்து நீச்சமாயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இடத்துல வந்து உச்சம் பெறுவார், எப்போ வந்து அதாவது நீச்ச பங்கம் பெறுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதனோட சேர்ந்து இருந்தால் நீச்ச பங்கம் பெறுவாருங்களா? புதன் வந்து நீச்சமாயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. குருவோட சேர்ந்திருந்தா நீச்ச பங்கம் பெறுவாருங்களா? சூரியன் வந்து நீச்சமாயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. சனியோட சேர்ந்தா நீச்ச பங்கம் பெறுவாருங்களா? சனி நீச்சமாயிட்டாருன்னா சூரியனோட சேர்ந்தா தான் நீச்சம் பெறுவார். இதில் விதி விலக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு சுக்கிரன், புதன், குரு, செவ்வாய் மட்டும்தான் நல்ல ஒரு பலன்களை பங்கம்க்கு அப்புறமும் முன்னாடியும் சில குறிப்புகளை நமக்கு செய்கிறாங்க. மீதி எல்லா கிரக சேர்க்கையும் என்ன பண்ணுது அப்படின்னா 50% தீமையை தான் நமக்கு கொடுக்குது. ஏன் அப்படின்னா பகை கிரகங்களால் அவங்க வெளிச்சத்தை எடுத்துக்கிறாங்களா? நீச்சம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வெளிச்சமே இல்லை. இன்னொன்று உச்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதி வெளிச்சம், அதோட வெளிச்சத்தை வந்து இது உறிஞ்சி தான் நமக்கு வந்து பலனை கொடுக்குது. அப்போ பகை கிரகத்தில் இருந்து ஒரு ஒளியை எடுத்து நமக்கு ஒளியை கொடுக்கும் பொழுது அப்போ பகைமை அங்கே வந்துடுதுங்களா? அப்போ தீமையை பாதி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறமே நன்மையை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சனி சூரியனையே எடுத்துக்கோங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு 32 வருடமே ரொம்ப அப்பா சைடில் வர வேண்டிய சொத்துங்க, பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வரும். அரசாங்க ரீதியான ஒரு பழி சொல் அப்படிங்கிறதும் வரும். ஃபைன் கட்டண, சொத்து எனக்கு கரெக்டாக இல்லை, அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுற தாமதமாகுது அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். 32க்கு மேலே அந்த தசா புத்தி காலங்களில் அவருக்கு நன்மையை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது. அந்த தசா புத்தியில் பாகை விளங்கிடுச்சா, நீச்ச பங்கம் வந்து நமக்கு ஏற்பட்டுருச்சா அப்படிங்கிறத பார்க்கறது தான் ஒரு ஜோதிடரோட வேலை அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரி, நீச்ச பங்கம் இந்த துர்வாத்மாவை ஏன் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீச்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் என்னவா நம்ம கருதுகிறோம், எடுத்த உடனே அதோட பலன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சரிங்களா? அதோட பலன் நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நிறையா ஜாதகங்கள் ஆய்வுக்கு இங்கே இருக்க எல்லாத்துக்குமே இருக்கும், ஜாதகங்கள் நிறையா இருக்கும். உச்சம் 4-5 பெற்றிருக்கிற ஜாதகக்காரங்கள்லாம் பிச்சைக்காரங்களாம் சுற்றிட்டு இருப்பாங்க. நீச்சம் பெற்ற ஜாதகம்லாம் பாருங்க, அதுக்கான காரகத்துவம் எப்படியோ அவங்க வாழ்க்கையில் கிடைச்சிருதுங்களா? நல்லா தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பங்கம் ஏற்பட்டுருது, அதுக்கான பலன் கிடைச்சிருது. ஆமாங்களா? ஆமாங்களா இல்லையா? இப்போ வந்துட்டு இந்த நீச்ச பங்கம் ஏன் நம்ம மெயினாக எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஜாதகத்தில் இந்த நீச்ச பங்க ராஜயோகத்தையும் எடுத்துட்டு ஒரு பலன் நம்ம சொல்கிறப்ப இதுலேயே நமக்கு ஒரு 4-3 பாயிண்ட் கிடைக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. மித்தபடி இதில் கேந்திரத்துலேயும் திரிகோணத்துலேயும் இருக்கிறது மட்டும் பார்க்கணும். சரிங்க, என்னோட பேர் சௌந்தர்யா. என்னோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 9042783083. இந்த வாய்ப்பளித்த வாராகி பீடத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.